நம்ம ஊர் பஸ் நம்பி நிற்கிறோம், வருமா வராதான்னு தெரியலையே. இன்னும் 10 நிமிஷம் நின்று பார்க்கலாமா? பஸ் வந்தால் கடைக்கு போகலாம், இல்லைன்னா வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கா? வீட்டுக்குலாம் நான் வரமாட்டேன், கடைக்கு போயே ஆகணும். எல்லா பொருளும் வாங்கணும். பேனா இல்லை என்கிட்ட சுத்தமா. நோட்டு, கால்குலேட்டர், ஸ்கேலு, பென்சில் எல்லாமே வாங்கணும். நான் வீட்டுக்குலாம் வரமாட்டேன். வீட்டுக்கு வரலன்னா இங்கே நில்லு பஸ் ஸ்டாண்ட்லேயே. நாங்கள் போகிற வீட்டுக்கு போங்க. போகிறதா நீங்கள் போங்க வீட்டுக்கு. நான் வரவே மாட்டேன், நான் இங்கேயே தான் இருப்பேன். நைட் ஆனால் கூட பரவாயில்ல. நீ வீட்டுக்கு வரலன்னா பரவாயில்ல, ரோட்ல இருந்து ஓரமாக வந்து நில்லு. பஸ் எதுனா வந்து ஏற்றிட போகுது. நடு ரோட்டில் நிற்கிறேன். நல்ல வேலை நீங்கள் வந்தீங்க, இல்லைன்னு வச்சுக்க நாங்கள் இன்னைக்கு கடைக்கே போயிருக்க முடியாது. ஆமாம் பெரிய பொண்ணு, நம்ம ஊர் பஸ்ஸை நம்பி நாங்களும் அரை மணி நேரமாக நின்று நிற்கோம், வரவே இல்லை. அது என்ன கரெக்ட் டைம்க்கு வந்திருக்கு, அதை நம்பி நின்று நின்றுட்டீங்க. சரி, முதல்ல துணி கடைக்கு போகலாமா இல்லை பேனா பென்சில் வாங்க ஸ்டேஷனுக்கு போகலாமா? பெரிய பொண்ணு நீ போய் துணி எடுத்துன்னு வா, நாங்கள் வந்து பேனா பென்சில் வாங்கினேன். வெயிட் பண்ணுறோம், வந்து எங்களை கூட்டின்னு போயிடு. மாமா நம்மளும் போகலாமா? அங்கே போய் எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்கறதுக்கா நான் வர மாட்டேன். போகிறதா இருந்தால் நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. நம்ம அம்மா எவ்வளோ உஷாராக இருக்குது பத்தியா? நம்ம வந்து எல்லாமே ஒரே கடையில் வைக்கிற மாதிரி கடை இருக்குது பத்தியா? அங்கே போய் வாங்கிக்கலாம், துணியை வாங்கிக்கலாம், அந்த ஸ்டேஷனரி ஐட்டமும் வாங்கிக்கலாம். எல்லாமே ஒரு மாடியில் வச்சுருக்காங்க இப்போ. போகலாம் அங்கேயே போகலாம். சரி, கடை வந்துச்சு, நான் போய் கார் பார்க் பண்ணிட்டு வரேன். நீங்களாம் கடை உள்ள போய் நில்லுங்க, வந்துடுறேன். கடை நல்லா பெருசாக தான் இருக்குது, எல்லா பொருளுமே இங்கேயே கிடைக்கும் போல இருக்கு. என்ன மேடம் வேணும்? இங்கே பேனா பென்சில் விலை கம்மியாக இருக்குமா விலை அதிகமாக இருக்குமா? எல்லா கடையை கம்பேர் பண்ணும்போது இங்கே ஒரு 5% டிஸ்கவுண்ட் அதிகமாக தரேன் எல்லா பொருளையும். அப்படியா? சரி நல்லா கடைக்கு தான் வந்திருக்கோம். உங்களுக்கு என்னென்ன வேணும் வாங்கிங்க. ப்ளூ பென் 2, பிளாக் பென் 2, ஸ்கேலு, பென்சிலு எல்லாம் செட்டாக கொடுத்துருங்க. அப்படியே ஒரு எக்ஸாம் பேட் ஒன்று கொடுத்துருங்க. சொன்னதெல்லாம் எனக்கு அப்படியே ஒரு செட்டு கொடுத்துருங்க. ஏடி தனித்தனியாக ஏண்டி வாங்குறீங்க? ஒருத்தர் வாங்குறதே 2 பேரும் யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்லாம் மாற்றி தான் வாங்கிக்க முடியாதுமா. அவள் வேறு ரூமில் இருப்பேன், நான் வேறு ரூமில் இருப்பேன். எப்படி மாற்றிக்க முடியும்? தனித்தனியாக வாங்கி போனால் தான் எழுத முடியும். இது வேறையா? என் காசெல்லாம் கறி ஆக்கிறதுக்குனே 2 பிறந்திருக்குங்க. பெரிய பொண்ணு வீட்டில் வந்து பாரு, எத்தனை பென்சில் இருக்குது, எத்தனை பேனா இருக்குன்னு. எல்லாம் எழுதி பாதி பேனாவை தூக்கி போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் எடுத்துன்னு போய் எழுதுறால புதுசாக தான் வேணும் சொல்லிட்டு அடம் பிடிச்சி வந்திருக்காங்க கடைக்கு. காசு நான் மரத்தில் காய்க்குது. கொஞ்ச நேரம் சும்மா இருங்கம்மா, நீங்கள் எப்படியோ போங்க. அந்த பேனா வேணாண்டி, நல்லாவே எழுதாது. எனக்கு அதான் வேணும். என் கிளாஸ் ஒரு பொண்ணு வச்சிருக்கா, சரியாவே எழுதாது. வேற பேனா வாங்கிக்கோ. அதெல்லாம் தெரியாது, எனக்கு அதான் வேணும். அதான் பொம்மைலாம் போட்டு சூப்பரா இருக்கு. பூமாரிக்கு தேவையானதை வாங்கிக்கலாமா? அவ கண்டதை அனுப்பிச்சிருப்பா, எது முக்கியமோ அது மட்டும் வாங்கு, மற்றதெல்லாம் வேணாம். உங்களுக்குலாம் போய் படிக்கிற குழந்தைங்க பிறந்ததுக்கு பத்தியா, அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. குழந்தைங்களுக்கு பேனா பென்சில் வாங்கி கொடுக்கறது தாங்க பாக்குறீங்க. இந்த லிஸ்ட் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுங்க. அதை கொடுக்குறேன் மேடம். இதோட எல்லாமே இதுல இருக்கு, பில் போட்டுக்கோங்க. சரி வாங்க அந்த பில் போட்டுக்கலாம். ஏமா டிஸ்கவுண்ட் ஏதோ சொன்னீங்க, அதெல்லாம் கரெக்டா போட்டீங்கல்ல? பில் போடும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தான் பில் போடுவாங்க.